திருச்சிற்றம்பலம். அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பிரான் அருணகிரிநாதர் திருவடிகள் போற்றி போற்றி. கந்தர் அலங்காரத்தினுடைய 44வது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு. தோளால் சுவர் வைத்து நாளாறு காலில் சுமத்தி இரு காலால் எழுப்பி வளைமுதுகு ஒட்டி கை நாற்றி நரம்பால் ஆர்க்கையிட்டு தசை கொண்டு மேய்ந்த அகம் பிரிந்தால் வேளால் கிரிதொலைத்தோன் இரு தாளன்றி வேறிலையே. தோளால் சுவர் வைத்து, இங்கே தோளால் சுவர் வைத்து நாளாறு காலில் சுமத்தி 10 விதமான வாயுக்களை கொண்டு இந்த உடலை உருவாக்கி இரு காலால் எழுப்பி 2 கால் கொண்டு இந்த ஒட்டுமொத்த உடலையும் தாங்குகின்ற தன்மையை வைத்து வளைமுதுகு ஒட்டி, அங்கே வளைம்பினை முதுகாக வைத்து கை நாற்றி 2 கைகளை கொடுத்து நரம்பால் ஆர்க்கையிட்டு ஒட்டுமொத்தமாக நரம்புகளால் அமைக்கப்பட்டு தசை கொண்டு மேய்ந்த அகம் பிரிந்தால். இங்கே ஒவ்வொன்றாக மேலே இருந்து சொல்லிக்கொண்டே வருகிறார் அருணகிரிநாதர். ஒவ்வொன்றாக தோளால் சுவர் வைத்து தசவாயுக்களை வைத்து, அடுத்து 2 கால் முதுகு கை, அடுத்து அவற்றிலே நரம்புகளை எல்லாம் சேர்த்து உள்ளே சதை புதித்து உருவாக்கப்பட்ட இந்த உடல் அகம் பிரிந்தால், இந்த உடல் பிரிந்தால் வேளால் கிரிதொலைத்தோன், அங்கே தன்னுடைய கையிலே இருக்கக்கூடிய வேளால் கிரௌஞ்ச மலையை பிளந்த முருகப்பெருமான் இருதால் அன்றி வேறிலையே. இந்த உயிர் பிரிந்தால் முருகப்பெருமானுடைய திருவடியை தவிர வேறு புகலிடம் இல்லாத நிலை வேண்டும். உயிர் இந்த உடலை விட்டு பிரிந்தால் முருகப்பெருமானுடைய திருவடியையே சேர வேண்டும் என்று முருகப்பெருமானிடத்தே வேண்டுகின்றார் அருணகிரிநாதர். திருச்சிற்றம்பலம்.